பகுபத உறுப்பிலக்கணத்தில் அறியேன் என்கிற ஒரு சொல்லை கொடுத்தாங்கன்னா அது எப்படி பிரிக்கலான்னு பார்த்தோம்னா, பகுபத உறுப்பிலக்கணத்தில் பகுதி எப்படி வரும்? கட்டளையாக வரும். அப்போ அறி அப்படிங்கிறது தான் சரி. இப்போ இது வரைக்கும் நம்ம பிரித்தாச்சு. கூட்டல் ஏ அப்படிங்கிற இடத்துல என்னென்ன எடுத்துருக்குது? இயன்னாவும் ஏனாவும் சேர்ந்து தான் ஏ. அப்போது ஏ பிரித்தாச்சு. மீதம் உள்ள எண் இருக்கு இல்லையா, அந்த எண் இந்த ஏவோட சேர்த்தோம்னா முடிஞ்சிச்சு. இப்போ அறியேன் அப்படின்னு பிரித்தாச்சு. ஆனால் என்ன முக்கியம்னா, இங்கே அறியேன் என்பது என்ன? எதிர்மறை வினைமுற்று. அப்போ எதிர்மறை இடைநிலை வரணும். பகுபத உறுப்பிலக்கணத்தில் வியங்கோள் வினைமுற்றுக்கு மட்டும்தான் இடைநிலை வராது. இப்போ அறியேன் என்பது எதிர்மறை வினைமுற்று என்பதனால எதிர்மறை இடைநிலை வரணும். எதிர்மறை இடைநிலை என்னென்ன இருக்குது? இக்கு இருக்குது, இன்னொன்று ஆவண்ணா இருக்குது. இங்கே இக்கு வர முடியுமா? இங்கே இக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஆனா வரணும். அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு இடையில ஆவணாவை சேர்த்துடணும். இப்போ என்ன பிரச்சனைன்னா, அறியேன் அப்படின்னு வார்த்தை வருது. ஆவண்ணா என்கிற எதிர்மறை இடைநிலை நம்ம போட்டோம்னா அறியாயேன் இந்த வார்த்தை நமக்கு தேவையில்லாத போல் அந்த எடுத்து வரும். அப்போ என்ன பண்ணணும்? அது புணர்ந்து கிட்டதுன்னு எழுதணும். ஏன்னா அது இருந்தால் தான் அது எதிர்மறை வினைமுற்று. அதனால் எதிர்மறை இடைநிலை கட்டாயமாக எழுதணும். அதே சமயத்தில் உச்சரிக்கும் போது அதை விட்டுட்டு உச்சரிக்கணும். அப்போ என்ன எழுதணும்? அறி பகுதி ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி ஈ சந்தி. ஏன்னா பகுதிக்கும் இடைநிலைக்கு இடையில் வந்தால் சந்தி. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது. அதாவது பிரிக்கும் போது ஆவண்ணா வரும், ஆனால் உச்சரிக்கும் போது அதை சொல்லக்கூடாது. எனவே ஆவண்ணா என்பது எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது அப்படின்னு எழுதணும். நன்றி, வணக்கம்.